தற்போது நடைபெற்று வரும் 2026 IPL கிரிக்கெட் தொடர் ஆரம்பத்தில் ரசிகர்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அண்மைய நாட்களில் நடைபெற்ற ஆட்டங்கள் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைகின்றன. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை கடைசி பந்தில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணி. லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையே இடம்பெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் எடுத்தது. அணியின் கேப்டன் ரஹானே 41 ஓட்டங்கள், ரகுவன்ஷி 45 ஓட்டங்கள், கிரீன் 32 ஓட்டங்கள், பவெல் 39 ஓட்டங்கள் எடுத்தனர். தொடக்க ஆட்டக்காரர்களாக ரஹானே மற்றும் ஃபின் ஆலன் இறங்கினார்கள். ஆனால் ஆலன் பவர் பிளேயிலேயே தனது விக்கெட்டை பிரின்ஸ் யாதவிடம் பறிகொடுத்தார். அடுத்து வந்த ரகுவன்ஷியும் கேப்டன் ரஹானேவும் பொறுப்புடன் ஆடி அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தினார்கள். துரதிர்ஷ்டவசமாக திக்வேஷ் வீசிய பந்தில் சிக்கி 41 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் ரஹானே. தொடர்ந்து ரகுவன்ஷியும் 45 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க கிரீன் மற்றும் ரோமன் பவலின் ஆட்டத்தின் மூலம் கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 181 ஓட்டங்களை எட்டியது. தொடர்ந்து 182 ஓட்டங்கள் என்ற இலக்கை லக்னோ அணி விரட்டியது. 128 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பு என லக்னோ அணி தடுமாறியது. மார்க்கம் 22 ஓட்டங்கள், மார்ச் 15 ஓட்டங்கள், கேப்டன் ரிஷப் பந்த் 10 ஓட்டங்கள், நிக்கோலஸ் பூரன் 13 ஓட்டங்கள், அப்துல் சமாத் 2 ஓட்டங்கள், ஆயுஷ் வடோனி 54 ஓட்டங்கள், ஷமி 1 ஓட்டம் எடுத்து ஆட்டமிழந்தனர். கடைசி 4 ஓவரில் லக்னோ அணியின் வெற்றிக்கு 54 ரன்கள் தேவைப்பட்டது. ஆவேஷ் கானுடன் இணைந்து தனது அபாரமான ஆட்டத்தால் அந்த ரன்களை எடுத்து அணியை வெற்றி பெற வைத்தார் முகுல் சௌத்ரி. கடைசி ஓவரில் லக்னோவுக்கு 14 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த ஓவரின் முதல் பந்தில் சிங்கிள் எடுத்தார் ஆவேஷ். அடுத்த பந்தில் 6 ஓட்டங்களை எடுத்த முகுல் 3வது 4வது பந்தில் ஆட்டங்களை எடுக்க தவறினார். 5வது பந்தில் மீண்டும் ஒரு 6 அடித்து நம்பிக்கையை பலப்படுத்தி கடைசி பந்தில் பைரன் மூலம் தனது அணியை வெற்றி பெறச் செய்தார். 27 பந்துகளில் 7 சிக்சர்கள், 2 பவுண்டரிகள் என 54 ரன்கள் எடுத்திருந்தார் முகுல். இந்த சீசனில் லக்னோ அணிக்கு கிடைக்கும் 2வது வெற்றியாக நேற்றைய வெற்றி அமைந்துள்ளது. கொல்கத்தா அணியின் பந்து வீச்சாளர் வைபவ் அரோரா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் கடைசி ஓவரில் லக்னோவின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. இந்த வெற்றியின் மூலம் லக்னோ அணி புள்ளிப்பட்டியலில் முக்கிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 21 வயதான முகுல் சௌத்ரி 25 பந்துகளில் அரை சதம் அடித்து 7 விக்கெட் இழப்பிற்கு பின்னர் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதை முகுல் வென்றார். கொல்கத்தா அணி 4 ஆட்டங்களில் விளையாடி 3இல் தோல்வியடைந்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸுடன் அந்த அணி விளையாடிய லீக் ஆட்டம் மழை காரணமாக ரத்தானது. கடந்த போட்டியில் மழை காரணமாக போட்டி தடைப்பட்டு 1 புள்ளியை பெற்றிருந்தாலும் அடுத்த போட்டிகளை வென்றாக வேண்டும் என்ற முனைப்புடன் ரஹானே தலைமையிலான கொல்கத்தா அணி களமிறங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது.